எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு 2 BHK வீடு தான் பார்க்க வந்துருக்குறோம். ப்ராப்பர்ட்டியை ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குங்க, ஒரு டீசன்ட் லுக் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20க்கு 50, 20/50 ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்தீங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தாங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால் அவங்க இந்த பக்கம் சைடில் தென்னை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கீழே அவங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க டெம்பரரியாக. ப்ராப்பர்ட்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரோட்லேருந்து ஒரு நல்ல ஹைட்டில் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது ஃப்யூச்சரில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் ப்ராப்பர்ட்டி நல்ல ஹைட்டில் தாங்க இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே பார்த்துடலாம். கார் பார்க்கிங்கு ஸ்லோப்பு சாலிடான ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 சீட்டருக்கு உண்டான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லென்த்தான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அண்டர் த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு ஒரு இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு தனியாக ஸ்லாப்ஸும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு போகிறதுக்கு. இது ஃப்ரண்ட்டு டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டோர் அண்டு அருவாலோட டிசைனுங்க. அதிலே விண்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அருவால் ஸோ இது வரைக்கும் விண்டோ வரைக்கும் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க அருவாலை. ஒரு காம்பேக்டான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஹால்லே உங்களுக்கு டிவிக்கு உண்டான யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவிக்கு உண்டான யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கில் உங்களுக்கு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதேபோல் ஹால்லேயே உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு பூஜை ரூமுக்கு உண்டான ஸ்பேஸும் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம அப்படியே ஒரு ஸ்க்ரீன் போட்டலாம் போட்டலாம், இல்லை ஒரு ரெடிமேட் டோர் வாங்கி போட்டலாங்க. அவங்க ஓப்பனில் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி. பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு வாஷ் ஏரியா ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸில் ஒரு வாஷ் பேசின் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது டிரான்ஸ்பரண்டான ஷீட் போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுங்க. கிச்சன் ஒரு நார்மல் கிச்சன், ஒரு மாடரேட்டான ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசன்ட் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கிச்சனில் ஒரு டீசன்ட் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் ஸ்லாப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ராஃப்டரும் எல் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. நான் அதுக்கும் கடைசியாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது செகண்ட் பெட்ரூமுங்க. ஒரு காம்பேக்டான ஒரு செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்கில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 4 ஃபீட் உங்களுக்கு பேக்கில் ஓடிஎஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பேக் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே இந்த பேக் சைட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறது பாயிண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்பில் அவங்க க்ரில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. அதே போல் இந்த பக்கம் ஒரு இந்தியன் சைடு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் அட்டாச் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட் ரூமு. இப்போ இந்த செகண்ட் பெட்ரூம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம். ஷவர் வாட்டர் ஹீட்டர் கொண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு இந்த பக்கம் தான் ஓடிஎஸ் உங்களுக்கு. இந்த வெளிச்சத்துக்கு உண்டான வழி இதுதான்.
மேலே ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லைட் செட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஒரு லீஃப் மாதிரி ஒரு லைட் செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பக்கத்தில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. ஒரு சைடில் ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நியர் தட்டு ரெஸ்ட் ரூம், ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும். அப்புறம் இதுலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம். அதே போல் வாட்டர் ஹீட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்டர் ஃபேனும் உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. கிராம்ப்டன் கம்பெனி ஃபேன் தான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அதேபோல் ஹாலில் ஒரு சைடில் காமிச்சிடல ஒரு டிசைன். அதேபோல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் மாதிரி சின்னதாக ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியுடைய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரினா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.